என்னோட பேர் நந்தினி. நான் தமிழ் துறையை சேர்ந்த மாணவி. இந்த கல்லூரியில் சேரணுங்கிறது நிறையா பேர்த்தோட கனவாகவே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி நான் பள்ளி படிப்புலேயே முடிவு பண்ணிவிட்டேன் இந்த கல்லூரியில் தான் சேரணும்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொழி பாடமான தமிழ் மொழியை என்னோட பட்டப்படிப்புக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு மொழி எப்படி படிக்கணும், எப்படி அணுகணும்னு என்னோட துறை ஆசிரியர்கள் எனக்கு ரொம்ப நல்லாவே வழிகாட்டினாங்க. என்னோட துறையில் இருக்க நண்பர்களாகட்டும், பிற துறையில் இருக்க நண்பர்களாகட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். என்னடா பிற துறை ஆசிரியர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கவே தேவையில்லை. அவங்களோட துறை மாணவர்கள் போலவே நம்மளையும் அவங்க ரொம்ப பாசமாக தான் பார்த்துப்பாங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டப்படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, அதை தாண்டி திறமையாக வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டா ஒரு கவிதை போட்டியாகட்டும், ஒரு கட்டுரை போட்டியாகட்டும், ஒரு பேச்சு போட்டியாகட்டும், அறிவியல் மாணவர்களுக்கு அவங்க துறை சார்ந்த போட்டியாகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த கல்லூரி சிறப்பாக விளங்கியிருக்கு. நான் நிறையா போட்டியில் ஜெயிச்சிருந்தாலும் சில போட்டிகள் தோல்வி அடைஞ்சிருக்கேன். அப்போல்லாம் எங்கள் துறை ஆசிரியர்கள் நீ ஒன்றும் துவண்டு போகாத, இதெல்லாம் ஒரு படிக்கட்டு, நான் இதை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்லூரியில் நான் ஒரு மாணவியாக வாங்குற கடைசி சான்றிதழ்லாம் இந்த பட்டப்படிப்பு சான்றிதழ் தான். இதுக்கப்புறம் நான் இங்கே வந்தால் ஒரு முன்னாள் மாணவியாக மட்டும்தான் வர முடியும். அதில் கொஞ்சம் வருத்தம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இந்த நேரத்தில் எங்கள் பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Hi, I'm Harsha Prada, belonging to the Department of Biotechnology. I've completed my both UG and PG degree in Congo Arts and Science College. I feel very happy and proud to be a student of Congo Arts and Science College, where I've completed my both UG and PG here. My faculty members, my parents have been a greatest support to me, and thank you Congo Arts and Science College for giving me a bright future. Thank you. Hi all, I am Kaushika from the Department of Computer Science in the year of 21 to 24. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான நிறையா ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஹெச்ஓடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா விப்ரோவோட எங்கள் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆக்சென்ஜரில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஐ எம் ஸோ பி ஹாப்பி ஃபார் தட். தென் அகெயின் நான் இப்போது இந்த கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். வணக்கம். இது கேஎஸ்சியோட 20th கிராஜுவேஷன். அதில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே காலேஜ் சேரும்போது ஒரு இனம் புரியாத பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, கூட படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, லைக் ஸ்டாஃப்ஸ் எப்படி இருப்பாங்க, எல்லாமே புதுசாக தான் இருக்கும். பட் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டி சொல்லவே வேணாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பர்சனலாக எங்களை மென்டார்ஷிப் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு ஒரு கிராஜுவேட் ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி சார் இப்போ பிரின்சிபலாக இருக்கிறது இன்னுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ கேஎஸ்சி. தேங்க்ஸ் கேஎஸ்சி. Hi everyone, I am Janaranji from the Department of BCA in the batch of 2021 to 2024. இந்த காலேஜ் பற்றி சொல்லணுன்னா ரியலி நான் இந்த காலேஜ் வரும்போது எப்படி என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் வந்தேன். பட் ரியலி நான் பிசிஏ டிபார்ட்மெண்ட் இடத்துல நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அகாடமிக் ரிலேட்டடாகவும் நிறையா மோட்டிவ் பண்ணாங்க, நான் அகாடமிக்காகவும் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வெளியில் நிறையா என்கரேஜ் பண்ணி போய் நிறையா காலேஜஸ்லாம் போயிட்டு எப்படிலாம் அங்கே நடந்துக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. பிசிஏ டிபார்ட்மெண்ட்டில் நிறையா செமினார்ஸு அந்த மாதிரி நிறையா மோட்டிவ் பண்ணுற மாதிரி நடத்துனாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். குட் ஆஃப்டர்நூன். நான் ரஷ்மிதா, இங்கே பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். இந்த காலேஜ் வரும்போது படிப்போமா என்ன நிறையா திங்கிங்கோடு வந்தேன். ஃபஸ்ட் இயர் வந்ததும் ப்ரொஃபிஷியன்சி வாங்கினேன், அகாடமிக் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. இங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. அதனால் தொடர்ந்து 3 இயர்ஸ் கண்டினியூஸாக அகாடமிக் ஸ்காலர்ஷிப்பும் வாங்கினேன், அதே மாதிரி ப்ரொஃபிஷியன்சியும் வாங்கினேன். அகாடமிக் மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்டர் காலேஜ் மீட்டுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. டான்ஸ் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கேஷ் ப்ரைஸும் வாங்கினேன். இது எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட், மேனேஜ்மெண்ட், ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ. கிரீட்டிங்ஸ் டு ஆல். என் பேர் தாரண்யா ராவ். நான் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சைக்காலஜி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்குமே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் அப்படின்னா ஒரு பெரிய கனவு தான். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஸோ அதுலேயே சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருந்தது, யூஷுவல் டிகிரி மாதிரி இல்லை அப்படின்னோடனே சரி நம்ம கொங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி பயம், பதட்டம் அந்த மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு. என்னடா எப்படி இருக்க போகுது காலேஜ் லைஃப், அப்படி தான் இருந்தது. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது.
நிறையா அகாடமிக் வைஸும் நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா சைக்காலஜிங்கிறதுனால வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதை தாண்டி ஃபேக்கல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி பெரிய எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப சீனியர்லாம் கிடையாது, எல்லாருமே யங் ஸ்டாஃப் தான். ஸோ அதனால் வந்து ரேதர் தான் ஒரு டீச்சர் இல்லாமல் அவங்க ஒரு மென்டராக, ஒரு சிஸ்டராக, ஒரு வெல்விஷராக இருந்திருக்காங்க நிறையா பேர். ஸோ அதனால் அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அகாடமி வைஸ் மட்டும் இல்லாமல் அதர் தேன் நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால், வேறு ஏதாவது நம்ம பர்சியூ பண்ணணும்னு நினச்சோன்னா அது கூட நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் தீபக். நான் 21 to 24 பேட்சோட MBA ஸ்டூடெண்ட். இன்றைக்கி தான் எங்களோட கிராஜுவேஷன் டே. இன்னும் சொல்கிறது இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலனா எனக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை படிக்க சொல்லி, இன்னும் காலேஜ் வேணுமோ அதை சேர சொல்லி, இப்போ எனக்கு கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் சேர்றேன்னு சொன்னேன். சேர்ந்துன்னா அப்புறம் அவங்க சேர்த்தி விட்டாங்க. ப்ளஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க என்னோட. அப்புறம் மெயினாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். எனக்கு ஹெச்ஓடி, நான் படிக்கும்போது ஹெச்ஓடி மேம் தங்கம் மேம் இருந்தாங்க. அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் IIC EDC செல்லோட நான் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என் ஃப்யூச்சர் பிளான், நான் இப்போ MBA படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு HR ஜாயின் பண்ண போகிறேன். தேங்க்யூ. என் பேர் ஜெயநந்தினி, இவங்க என்னோட மதர். நான் KSCயில் வந்து இப்போ தான் BCom கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட், இன்டர் டிபார்ட்மெண்டல் ஃபெஸ்ட், இப்படி நிறையா இதில் வந்து கலந்துக்கிட்டு ப்ரைஸஸும் வின் பண்ணியிருக்கோம். அது மூலமாக நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃபாக இருப்பாங்க. எது கேட்டாலுமே வந்து கைட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இது மூலமாக நாங்கள் வந்து கோர்ஸ்னால இப்போ நிறையா நாலேஜும் கெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நான் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டும் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான். தேங்க்யூ.